சூர்யானோட சூர்யா 47 திரைப்படத்தோடைய பூஜை முடிஞ்சதுலேருந்து இந்த ஒரு திரைப்படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் ஸ்டார்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தா சொல்லணும். இந்த ஒரு திரைப்படம் ப்ரீ பிஸ்னஸில் ஒரு வேற லெவலான ரெக்கார்டை வந்து செஞ்சிருக்கு. இந்த சூர்யா 47 திரைப்படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிறது 22 கோடி நம்ம சூர்யானாவுடைய சம்பளத்தை வந்து சேர்க்காம இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆனோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. 23 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதில் இந்த ஒரு படத்தோட பட்ஜெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 23 கோடி தானே நீங்கள் வந்து ஷாக் ஆக வேண்டாம். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ வரைக்கும் நாங்கள் 23 கோடி வாங்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து படம் ரிலீஸ் ஆன படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம வர காசை பிரிச்சுக்கலாம் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தோடைய மியூசிக் ரைட்ஸை திங்க் மியூசிக் இந்தியா அவங்க தான் வந்து தான் வாங்கியிருக்காங்க. அதே மணிக்கு இந்த ஒரு திரைப்படத்துடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அதே மணிக்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாமே பெரிய விலைக்கு வந்து தான் விற்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு திரைப்படத்துடைய மியூசிக் ரைட்ஸ் அதே மணிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஓவர்சீஸ் ரைட்ஸ் இந்த மூணுமே வந்து சேர்ந்து 75லேருந்து 80 கோடி வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்கு அந்த மணிக்கு வந்து சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் சோர்ஸ்லேருந்து கிடைச்ச தகவல் படி 100 கோடிக்கு மேலே இந்த ஒரு திரைப்படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இன்னும் படத்தோட ஷூட்டிங் கூட வந்து ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இந்த ஒரு படம் வந்து ப்ராஃபிட் பார்த்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம சூர்யானோடைய மார்க்கெட்டை வந்து காட்டுது. இப்போவே டேபிள் ப்ராஃபிட் வந்து இந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்துட்டாங்க. இந்த ஒரு படத்தோட பட்ஜெட்டே வந்து 22 கோடி தான். ஸோ இந்த ஒரு படத்தை நம்ம சூர்யானா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் ₹1 முதலீடு இல்லாமல் இப்போ அந்த ஒரு படத்தை வந்து அண்ணா வந்து பயங்கர தெளிவாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.